நான் சொல்கிற மாதிரி நீ இப்போ செய்யணும் உருளைக்கிழங்கு வறுவல். சரியா? நேயர்களுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இப்போ வந்து கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடும். கடுகு வெடிச்சிருச்சு. வெடிக்குது. போடு போடு. எங்க வீட்ல தான் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வெங்காயம் போடுவாங்க. அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட. பொன்னிறமா வறுக்கணும் வெங்காயத்தை. அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? லேசாக சால்ட்டு போட்டு விடும். பயந்து சொல்லி போடு. ஒரு ஸ்பூன் போடு. போடவா? சால்ட்டு போட்டால் உனக்கு சீக்கிரம் வெங்காயம் வறுக்கணும். இது பெரியம்மாவோட ரசம். இப்படி செஞ்சால் நல்லா ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது மாதிரி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. இது ஆக்சுவலாக பெரியம்மாவோட ரெசிபி. இதை வந்து பெரியம்மா சொல்ல சொல்ல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணி. அதுக்குங்களா கொஞ்சோண்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு இந்த இங்கே சொல்லி போடு. 1/4 ஸ்பூன் போடு. 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். போடு. கிண்டி விடு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கையை எடுத்துக்கூட அந்த கையை எடுத்துக்கோ. பிடிச்சிக்கோ. இப்போ கிண்டு. உடையும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள். சிக்கன் மசாலா இருக்கிற எல்லா பொடியும் போடணும். சிக்கன் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட. ரசம் சாதம், தயிர் சாதம் பிடிக்க சொன்னாங்க. கொஞ்சோண்டு ஆயில். கொஞ்சம் நேரம் அளவு குறைச்சி வச்சு வேக வைக்கணும். பாருங்க, அப்படி வேக வேக ரெட்டிஷாக ஆகும். அது நல்லா முறுமுறுன்னு எண்ணெய் ஊற்றி நல்லா முறுமுறுன்னு வறுத்தா நல்லாயிருக்கும்.
கொஞ்சோண்டு காரம் மிளகாத்தூள் சேர்த்தோம்னா காரம் சேர்த்தது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இந்த காரம் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெயிலே வேகணும். கொஞ்சம் கடலை சேர்த்து வச்சோம் கேஸ் எடுப்பேன். சேர்த்து வச்சுட்டு அப்படியே மெதுவாக காரம் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் போட்டுடலாமா? இவ்வளோதாங்க, ஈஸி வேலை. டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் பாய்.